என்ன சரியா அப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லையா புதிய நியூஸ் இல்லையா நியூஸா நியூஸ் வந்து சென்னாக மாச்சா இன்றைக்கு வந்து முக்கியமான 3 நியூஸ் செல்லது முக்கியமான 3 நியூஸ் அப்படியா 3 நியூஸ் அதில் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து மனசுக்கு தாங்க இல்லாத மாற கவலை சில டைமுக்கு பயம் வார ஒரு நியூஸ் வந்துடாது அப்படியா செல்லுவாகும் அது வந்து எக்ஸாக்ட் ஜாத்திங்க மானசிක ක්‍රියාකාරකම් அவரோட பிரதானி பெரியவர் செல்லிக்கு மச்சான் இன்னும் 48 மணி நேரத்துள்ளுக்கு காசா உள்ளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் சாப்பாடு தேவையான தண்ணி வசதி எல்லாமே புகாட்டி 48 மணி நேரத்துள்ளுக்கு புகாட்டி 14000 குழந்தைகள் உயிரிழக்கத்துக்கு வாய்ப்பிக்காம் எவ்வளோ மனசுக்கு கவலையான ஒரு விஷயம் உண்டுனா 14000 குழந்தைகள்னு சொல்லி லேசிப்பட்ட கணக்குண்டாயினா இன்னும் 48 மணி நேரத்துள்ளுக்கு போகாது நேற்று சொன்னது அப்போ இன்றைக்கு கட்டாயமாக சாப்பாடு போய்த்தே ஆகணும் இல்லாட்டி 14000 பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற உம்மமாருக்கு சரியான போஷாக்கு இல்லாமல் மடிஞ்சு புழுகுதான் இனி இந்த 14000 குழந்தைகள் இந்த உயிரிழக்கத்துக்கு வாய்ப்பிக்குன்னு சொல்லி எக்ஸட் ஜாத்திங்கே மானசிக ක්‍රියාකාරකම් பிரதானி அவர் சொல்லி எவ்வளோ பெரிய கவலை உண்டு என்னடா 14000 பிள்ளைகளோட உசிறு போகிறேன்னு சொல்லு 48 மணி நேரத்துள்ளுக்கு சாப்பாடு போய்த்தே ஆகணும் பேசவே இல்லைப்பா அரபு நாடுகள் அங்கே ஃப்ளைட்டை கிஃப்ட் கொடுக்குறாங்க பொம்பளையோட முடியெல்லாம் இப்படி ஆக்கி அப்படி ஒரு டான்ஸை போட்டு வர வைக்கிறாங்க பேசவே இல்லைப்பா இப்போக்கே 75000 மனுஷனை கொண்டு குவிச்சிக்குது மிருகங்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் ஒரு இந்த கமிட்டி ஒன்றை இந்த டீம் ஒன்றை வச்சு மனுஷந்துகளை பாதுகாக்கிறதுக்கு ஒத்தனும் இல்லைடா அடுத்த நியூஸ் வந்து மச்சான் எங்கட நாட்டில் பதுல்ல மணிக்கூட்டு கோபுரம் முன்னால் பட்ட பகலில் ஒத்தரை பனியை போட்டு வால் ஒன்றால் வெட்டி அவ்வளோ மனுஷரும் பார்த்து கொண்டிக்க போல பட்ட பகலில் விலகினா நான் வரும் நல்ல காய் காய்ச்சி மரத்தொண்டை வெட்டத்துக்கே இந்த 2 பையனை யோசிக்கு இவன் வந்து பச்சையாக வெட்ட மனுஷட்ட முன்னுக்கு வாழால் இனமொத்தனை நானும் தம்பி மாருக்கு உள்ள அப்படியே தேண்டா வெட்டு கொத்து செஞ்சு கொண்டு இந்த இது மாதிரி கொடூரத்தனமாக நடந்து கொள்ளத்துக்குனா பாசமாக நிற்கணுமே அண்ணன் தம்பி பாசம்னு சொல்லி எவ்வளோ முக்கியமேனா அது நடந்தீங்க வச்சா நானும் தம்பிக்கும் இடையில நீண்ட நாள் அதில் தான் நானக்காரன் தான் தம்பியை வெட்டிக்குது வெட்டத்துக்கு காரணம் அந்த வெட்டினவர் வெட்டுப்பட்டவர்கிட்டால இதுக்கு முந்தி கொஞ்ச காலத்துக்கு முந்தி தம்பிக்காரன் நானாவை வெட்டி நானும் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஷோமாய் கொண்டு வெளியே வந்தீங்க அதுக்கு பிறகு அந்த பழிய தீக்கிறதுக்கு தான் நாணக்காரன் தம்பியை பட்ட பகலில் போட்டு வெட்டு எத்தனாயிரம் மக்கள் சுற்றி நின்று ஒருத்தரும் இந்த காப்பாற்ற வரல ஃபோனால் வீடியோ பண்ணி கொண்டு தான் நின்றிக்கு அவத்தில் செல்லு தகவல் படி எல்லாரும் ஃபோனால் வீடியோ பண்ணி கொண்டு தான் நீந்திக்கி இனி மனுஷர் இப்படி நினைச்சோ தெரியா இப்போ கிட்ட போக்கலை நீ அவங்களையும் வெட்டினா கேஸே நீ ஆக்சுவலி போலீஸால் வர காட்டியுமே நின்று போலீஸால் வந்துடனே தடபடன்னு சொல்லி பிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணுங்க வெட்டுப்பட்டவரும் இன்னும் உயிரோடு தான் நிற்கிற ஆனால் இந்த இதில் ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறான் பேசி வெயிலில் இந்த வர இந்த கடைசி ஜமான் நெருங்குது எப்படியுமே மனுஷர்கிட்ட உள்ளிக்க மனுஷத்தன்மை அப்படியே இல்லாமல் ஆகிக்கொண்டு போகுது சரி நாளைக்கு எந்த நியூஸ் சீக்கன்னு சொல்லி நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு தாரேன்னா சரி அப்போ நாளைக்கு வாரேன் நாளைக்கு நியூஸ் எல்லாம் செல்லுங்கப்பா டெய்லி இப்போ இதுக்கு போகிற இந்த மாதிரி இதில் தான் போடு ஏன்னா நல்ல எங்களுக்கு நியூஸ் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளையிலும் ரைட் These nuts